இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. இப்போது உங்களில் சிலர் ஏதாவது நல்லது நடக்குமா என்று காத்திருக்கலாம். ஆனால் ஏதாவது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து உங்களில் எத்தனை பேர் உண்மையில் தீவிரமாக காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்று நம் சமுதாயத்தில் மக்களை பயமுறுத்துகிற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க தேவன் விரும்புகிறார். யோவான் 10:10 எனக்கு மிக பிடித்த வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்களா? அது ராத்திரியில் ஒரு ஸ்திரீ படுக்கையில் சுருண்டு கிடப்பதல்ல. ஆனால் நீங்கள் குறைந்தது 90% உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவாக உண்மையில் அனுபவிக்கிறீர்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிபூரணத்தை நாம் அனுபவிப்பது அவரை மகிமைப்படுத்தும் வழிகளில் ஒன்று என்று நான் நம்புகிறேன். ஆனால் மகிழ்ச்சியை தடுக்கும் விஷயங்களில் ஒன்று பயம். இன்று நாம் வாழும் உலகில் பயப்பட பல அநேக வாய்ப்புகள் இருக்கின்றது என்று நம்புவோம். உண்மையில் நாம் செய்திகளை படிக்கிறோம் அல்லது பார்க்கிறோம், ஒன்றன் பின் ஒன்றாக மோசமான விஷயங்கள். நீங்கள் பேச முயற்சிக்கும் பெரும்பாலான ஜனங்கள் பேசுவது போல தெரியும். அவர்கள் உலகின் எல்லா பிரச்சனைகளையும் பேச விரும்புகிறார்கள். நமக்கு பிரச்சனைகள் இருப்பது எனக்கு தெரியும். அவற்றை நாம் புறக்கணிக்க முடியாது. நம் தலையை மணலில் இடிக்க முடியாது. நமக்கு தேவன் இருக்கிறார். எதற்கு தெரியுமா? தேவன் எந்த ஒரு பிரச்சனையும் விட பெரியவர். எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் அவர் உலகின் எல்லா பிரச்சனைகளையும் விட மிக பெரியவர். தேவன் எதையும் விட பெரியவர். அதாவது இப்போது ஆயிரமான ஜனங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக இணைத்தால் அந்த எல்லா பிரச்சனைகளையும் விட தேவன் பெரியவர். அவர் நம்மை பயத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். இப்போது பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து நீங்கள் ஒருபோதும் பயத்தை இனி உணர மாட்டீர்கள் என்ற அர்த்தமல்ல. பயம் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்ற அர்த்தம். நீங்கள் செய்ய தேவன் விரும்புவதை நீங்கள் விசுவாசத்தோடு செய்ய கற்றுக்கொள்கிறீர்கள், அல்லது உண்மையில் செய்ய வேண்டியதை செய்ய உங்கள் இருதயத்தில் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டியிருந்தாலும் கூட கொஞ்சம் பயப்படுவீர்கள். தைரியம் உண்மையில் பயத்தின் முன்பு நம்மை முன்னோக்கி நடத்தும். அதற்கு பயம் இல்லை என்பது அர்த்தமல்ல. பயம் என்ற வார்த்தையின் அர்த்தம் உண்மையில் ஓடிப்போய் விமானத்தை பிடிப்பது அல்லது அதை விட்டு விடுவது. மேலும் பல்வேறு வகையான அச்சங்கள் உண்டு. எனவே இன்று நான் பல்வேறு வகையான அச்சங்களில் நாம் ஜெயிப்பதில் கவனம் செலுத்துவது குறித்து உங்களுடன் பேசுவதாக இருந்தேன். நான் பேசப்போகிற எல்லா விஷயங்களிலிருந்தும் நிச்சயமாக உங்களுக்கு 2, 3 அல்லது 4 விஷயங்கள் தேவையானதாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நாங்கள் முடித்ததும் உங்களில் சிலர் இப்படி கூட என்னை பார்த்து கேட்கலாம், சகோதரி, எனக்கு இவை அனைத்தும் தேவை. ஆகவே நான் உங்களோடு பேச விரும்பிய முதல் பயம் தீமை பற்றிய பயம். சங்கீதக்காரரான தாவீது, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்கிறார். எனக்கு சங்கீதம் 27, 13, 14 பிடிக்கும். இதை கவனியுங்கள். எனக்கு என்ன ஆகி இருக்கும்? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எனவே நீங்களும் நானும் எதிர்பார்த்து விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், நான் சொன்ன நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று. தீய காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம். இப்போது நான் ஒரு செயலற்ற சூழ்நிலையில், தவறான குடிபோதை என்கிற சூழ்நிலையில் வளர்ந்தேன். எனக்கு நிறைய மோசமான விஷயங்கள் நடந்தன. நான் ஒரு முதல் நபரை மணந்தேன். ஏனென்றால் யாரும் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். அவன் என்னை ஏமாற்றி வேறு பெண்களுடன் ஓடிவிட்டான். அந்த அடுத்த 5 வருட வேதனை. ஆகவே அந்த நேரத்தில் நான் திருமணம் செய்து இப்போது வரை 53, 54 ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என் கணவர் டேவை மணந்த போது எண்கள் அதிகமாக இருக்கும்போது சில நேரத்தில் எண்ணிக்கையை மறந்து விடுகிறேன். நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும். ஆனால் நான் அவரை திருமணம் செய்த நேரத்தில் நான் கூட செய்யவில்லை. அவர் எனக்கு நல்லவராக இருந்தார். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு பழக்கத்தை வைத்திருந்தேன். இப்போது நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன். மோசமான விஷயங்களை எதிர்பார்க்கும் பழக்கத்தை நான் உண்டாக்கியிருந்தேன். சரி, எல்லோரும் அப்படி இருப்பார்களா? நல்லது, நான் பல மோசமான காரியங்களை செய்திருக்கிறேன். நல்லதை எதிர்பார்ப்பதன் மூலம் நான் பலமுறை ஏமாந்திருக்கிறேன்.
பின்னர் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எப்போதும் நம்பாததால் அது நடக்கவில்லை. நான் என்னை பாதுகாக்க நான் உணர்ந்த இடத்திற்கு உண்மையில் வந்துவிட்டேன். இப்போது உங்களில் சிலர் ஏதாவது நல்லது நடக்குமா என்று காத்திருக்கலாம். ஆனால் ஏதாவது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து உங்களில் எத்தனை பேர் உண்மையில் தீவிரமாக காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது முழு வட்டத்திற்குள் வந்துவிட்டேன். நான் இதை எல்லா வழிகளிலும் திருப்பி விட்டேன். கெட்ட காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாள் காலையிலும் என் ஜெப வேளையில் தேவனுடனான என் ஐக்கியத்தில் நான் இப்படி கேட்பேன், இன்று எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று. விசுவாசம் இல்லை என்றால் நாம் அனைவரும் பயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏனென்றால் விசுவாசம் மட்டுமே பயத்தை வெல்லும் ஒரே விஷயம். பயம் உங்களை கதவை தட்டும்போது பதிலளிக்க விசுவாசத்தை அனுப்புங்கள். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடமிருந்து எதையும் பெற முடியாது. தேவன் உங்களுக்காக பல நல்ல விஷயங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவைகளுக்கு விசுவாசத்தை முன் வைக்க வேண்டும். விசுவாசம் உங்களை எதிர்பார்க்கிறது. பயமின்றி விசுவாசத்தின் மூலம் நாம் எதையும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய எதிரியான சாத்தானிடமிருந்தோ அல்லது பிசாசிடமிருந்தோ நாம் விசுவாசத்தை பெற முடியாது. நீங்கள் பயத்தை உணர வேண்டும். ஆனால் மேலும் முன்னோக்கி செல்ல நீங்கள் பயப்படும் காரியத்தை செய்யுங்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன் என் முழுநேர வேலையை விட்டு வெளியே வந்து தேவனின் வார்த்தையை படிப்பதற்கு நான் தேவன் விரும்புவதை உணர்ந்த போது அவர் போதிக்க என்னை அழைத்ததை உணர்ந்தேன். எனக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் இருந்தன. என்னால் வேதாகம கல்லூரிக்கு செல்ல முடியாது. அனைவரையும் விட்டு பை பை அம்மா, நான் வேதாகம கல்லூரிக்கு செல்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு விதத்தில் நான் ஆயத்தமாக வேண்டியிருந்தது. நான் செய்ய தெரிந்த ஒரே விஷயம் படிப்பில் நேரத்தை செலவிடுவதுதான். நல்லது, ஒரு முழு நேர வேலை மற்றும் வீட்டிற்கு வருவது, வீட்டு வேலைகள் மற்றும் மளிகை கடைக்கு செல்வது, இப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டது. எனக்கு படிக்க நேரம் இல்லை. எனக்கு நல்ல வருமானம் வந்த என் முழு நேர வேலையை விட்டு வெளியேற தேவன் விரும்புகிறார் என்பதை உணர்ந்தேன். எங்களை அவர் கவனித்துக் கொள்வார் என்று விசுவாசம் வைத்தேன். ஆனால் கொஞ்சம் சின்ன சிக்கல் இருந்தது. என் செலவுகள் வருமானத்தை விட அதிகமாக இருந்தது. எனவே ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஏதேனும் அதிசயம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் செலவுகளை சந்திக்க உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை என்று யாராவது இப்போது எதிர்பார்க்கிறீர்களா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன தெரியுமா? அது எனக்கு பயமாக இருந்தது. முதல் திங்கட்கிழமை எனக்கு நினைவிருக்கிறது. சுற்றி வந்தேன். எனக்கு வேலை இல்லை. நான் இனி வேலை செய்ய முடியாது. என் வீட்டு ஹாலில் நடந்து சென்றது எனக்கு நினைவிருக்கிறது. நான் மிக பயந்து போனேன். என் முழங்கால்கள் என்னை கீழ்நோக்கி இழுப்பது போல் உணர்ந்தேன். தேவன் என் இருதயத்தோடு பேசினார். அவர் சொன்னார், நீ இந்த 2 வழிகளை செய். நீ எப்போதும் பயப்படு அல்லது அற்புதங்களுக்காக என்னை நம்பு. நான் பயத்தில் வாழ விரும்பவில்லை என்று முடிவு செய்தேன். ஏனென்றால் பயத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு வேலை தேடி மீண்டும் வேலைக்கு சென்றிருப்பேன். எனவே விசுவாச நிலையில் நான் இருக்க வேண்டி இருந்தது. தேவன் நம்மை கவனித்துக் கொள்வார் என்று நான் எதிர்பார்க்க வேண்டியிருந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் பெரும் பகுதி என்னை சுற்றி இருந்த என் சூழ்நிலையை நான் உணர்ந்தேன். உங்களில் சிலர் இதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வீர்கள். இது ஒரு விதத்தில் வேதனைக்குரியது. அது என்னவென்று கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு நாள் காலை என் மேக்கப்பில் கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தேன். வேலைக்கு செல்ல தயாராக இருந்தேன். நான் என் வேலையை விட்டு விலகுவதற்கு முன் இது நடந்தது. நான் தேவனிடம், இது என்ன? நான் எப்போவுமே உணர்ந்த இந்த விஷயம் என்ன? அதுதான் எனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அது என்னவென்று கூட எனக்கு தெரியவே இல்லை. அவர் என் இருதயத்தோடு பொல்லாப்பின் எதிர்பார்ப்புகள் என்று பேசினார். ஆமாம், நான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. அது என்னவென்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீதிமொழிகள் 15:15 ஒரு வேதவசனம் உண்டு. இது சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், பதட்டமான எண்ணங்கள் மற்றும் இடர் முன்னறிவிப்புகளால் என்று கூறுகிறது. வேதத்தில் சரியாக இருக்கிறது. உங்களுக்கு மோசமான காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்பதன் மூலம் பரிதாபகரமான நாட்கள் பரிதாபகரமானவை. ஆனால் மகிழ்ச்சியான இருதயம் உள்ளவருக்கு அவரது சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் மன ரம்யமோ நித்திய விருந்து, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். வேதம் கூறுகிறது, சொல்ல முடியாத மகிழ்ச்சி, மகிமை நிறைந்தது, புத்திக்கு மேலான சமாதானம். வேறு வார்த்தையில் சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான சூழ்நிலைகளையும் கடந்து கொண்டிருக்கலாம், இன்னும் அனுபவிக்கலாம். நான் எப்போதும் சொல்வேன், நீங்கள் இருக்கும் நிலையில் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். அநேகமாக இப்போது யாரும் பார்க்காதவர்கள், யாருடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் விதமாக இருக்கிறதோ, நாம் அனைவரும் எதையோ நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பயணத்தை ரசிக்காத அளவிற்கு இலக்கை அடைவதில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. தேவன் உண்மையில் உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கின்றார். இப்போது இந்த வசனம் ஏசாயா 30:18 விரிவாக்கம வேதாகமத்தில் மிகவும்
ஆச்சரியமாக இருக்கிறது. இது பெருக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு அல்ல, ஆனால் பின்பு அதை பார்க்க உங்களை ஊக்குவிக்கிறேன். இது NIV-யிலிருந்து வந்தது. அதில் சொல்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், அவர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஓ ஆண்டவரே, ஆகையால் அவர் உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எனவே நான் இதை பார்க்கும் விதம் உங்களுக்கு தெரியும். இது என்ன சொல்கிறது என்று தெரிகிறதா? தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே அவர் நல்லவராக இருக்க முடியும். எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? தேவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆவலோடு, ஆர்வத்தோடு, உற்சாகமாக உங்கள் வாழ்வில் அற்புதமாக ஏதோ பெரிய காரியம் நடக்க காத்திருக்கிறீர்கள்? அல்லது அதை குறித்து பேசுகிறீர்களா? அல்லது நீங்கள் எப்போதும் உங்கள் பிரச்சனைகள் குறித்தே பேசுகிறீர்களா? அல்லது பலவற்றை எதிர்பார்க்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு நன்மை செய்யவே காத்திருக்கிறார். மேலும் நீங்கள் அவருக்காக காத்திருக்க, உங்களுக்கு நல்லவராக அவர் இருக்க காத்திருக்கிறார். எனக்கு இது மிக பிடிக்கும். அதில் எந்த ஒரு தெளிவையும் என்னால் கொடுக்க முடியாது. நீதிமொழிகள் 1:33 கூறுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஞானத்தோடு அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். எனவே இப்போது சொல்லுங்கள், நீங்கள் எங்கிருந்தாலும், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று. இப்போது அடுத்ததாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அசட்டையினால் பயம். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு தெரியும். முதலாவதாக இயேசு அசட்டை பண்ணப்பட்டார். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க வழியில்லை. ஒருபோதும் அசட்டைக்கு உள்ளாக மாட்டீர்கள். நாம் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக உணரும்போது, நாம் நிராகரிக்கப்பட்டதாக உணரும்போது, அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நேர்மாறானது. நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படவே விரும்புவோம். நாம் அனைவரும் விரும்பப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். நாம் எதிலும் ஒரு பகுதியாக இருக்க விரும்புவோம். ஆனால் யாராவது உங்களை அசட்டை பண்ணும்போது, உங்களிடம் ஏதேனும் தவறு இருந்தால், அது உங்களை உணர வைக்கும். அது அவர்கள் உங்களை விரும்பாததற்கு காரணமாக இருக்கும். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பெரும்பான்மையாக எத்தனை முறை தங்கள் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துகிறார்கள்? ஏனென்றால் அவர்களுடைய பெற்றோர் அவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு தாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அதை நம்பக்கூடாது. நீங்கள் அப்படி வாழக்கூடாது. ஏனென்றால் அவர்களின் பெற்றோருக்கு வேறு வழி இருந்திருக்காது, அல்லது அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களிடம் ஏதேனும் தவறு இருப்பதை இது அர்த்தப்படுத்தாது. என் தந்தை என்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததை நான் அறிவேன். பல ஆண்டுகளாக நான் நினைத்தேன், நான் என்ன தவறு செஞ்சேன். ஆனால் என்னிடம் எந்த தவறும் இல்லை. நான் ஒரு சிறு குழந்தை. என் தந்தை தான் பிரச்சனை, அவர்தான் பிரச்சனை. அவர் உடம்பு சரியில்லாமல் போனார். அவர் தப்பான செயலை செய்து கொண்டிருந்தார். எனவே ஒருவர் உங்களை பிடிக்கவில்லை, அல்லது அவர்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள், அல்லது அவர்கள் உங்களை விருந்து கழிக்கவில்லை என்பதால் உங்களிடம் ஏதோ தவறு இருப்பதாக உணர அனுமதிக்காதீர்கள். உங்களை அறியும் ஒரு சிறந்த வாய்ப்பை அவர்கள் இழந்திருக்கலாம். அவர்கள் அதை மேலும் உணர்ந்திருக்க மாட்டார்கள். இயேசு தன் சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டார். அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர் யார் என்பதை நிரூபிக்க அநேக அற்புதங்களை அவர் செய்ய அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆகவே அவர் தன் குடும்பத்தால் அசட்டை பண்ணப்பட்டார். இயேசு சென்ற எல்லா இடங்களிலும் அவரை ஏற்றுக்கொள்ள சிலர் இருந்தனர். ஆனால் பலர் அவரை நிராகரித்தனர். அன்றைய மத தலைவர்கள் அவரை நிராகரித்தனர். அரசாங்க தலைவர்கள் அவரை நிராகரித்தனர். பிலாத் அவரை நிராகரித்தான். ஏரோது அவரை நிராகரித்தான். அவருக்கு மிகப்பெரிய தேவை இருந்த நேரத்தில், கெத்செமனே தோட்டத்தில் அவர் தனது சிஷ்யர்களை தெரிந்து கொண்ட போதும் அவர் தனது ஜீவனையே கொடுக்க அவருடன் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் அவர்கள் தூங்கி போனார்கள். அவர் நிச்சயம் அசட்டை பண்ணப்பட்டவராக உணர்ந்தேன். பின்னர் அவருக்கு அருகே நின்றவர்கள் விசாரித்த போது பேதுரு அவரை தெரியாது என்று மறுத்தான். அவருக்கு பேதுரு நெருக்கமாக இருந்தவன். எனக்கு அவர் தெரியாது. சாத்தான் அசட்டையை பயன்படுத்த என் சொந்த வாழ்க்கையை தேடுவதில் நிராகரிப்பின் வேதனையின் உண்மை எனக்கு தெரியும். டாக்டர்கள் நீங்கள் சரீர வேதனையின் போது உங்கள் மூளையின் ஒரு பகுதியில் ஒளிரும் MRI கொண்டு பார்க்கிறார்கள். நீங்கள் அசட்டை பண்ணப்படும் போது சரீர ரீதியாக காயப்படுவது போல் அதே விஷயத்தை உணர முடியும் என்பதை நேற்று வாசித்தேன். எனவே உணர்ச்சியின் வேதனை
சில நேரங்களில் உணர்ச்சியின் வேதனை சரீர வேதனையை விட மிகவும் மோசமானது என்று நான் நினைக்கின்றேன். எனவே அசட்டை பண்ணப்படுவதின் வேதனை என்னவென்று எனக்கு தெரியும். உங்களில் பலரும் இதை அனுபவிப்பதை நான் அறிவேன். ஒருவேளை உங்கள் துணை, உங்களோட டேட்டிங் செய்தவர் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம். முதலில் நீங்கள் நினைப்பது, நான் செய்த தவறு என்ன? வேலையில் பதவி உயர்வுக்காக நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் விண்ணப்பித்த வேலை கிடைக்காமல் இருக்கலாம். எந்த காரணத்துக்காக விருந்துக்கு அழைக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது அசட்டை பண்ணப்படுவதற்கு நாம் உணர அனைத்து வகையான வழிகளும் இருக்கும். ஆனால் உண்மையில் சிந்திப்பதை நிறுத்த முயற்சி செய்யுங்கள். அதாவது நீங்கள் தேவனிடம் கேட்கலாம், நான் என்ன தவறு செஞ்சேன். காரணம் இருந்தால் எனக்கு தெரியாததை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நீர் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்றும் நீங்கள் அவரிடம் கேட்கலாம். ஆனால் உங்களை சுற்றியே ஏதேனும் தவறு இருப்பதாக உணர்ந்து நடக்க வேண்டாம். ஏனென்றால் எல்லோரும் கைத்தட்ட மாட்டார்கள், உங்களை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் அல்லது நீங்கள் என்ன செய்தாலும் ஜனங்கள் உங்களை விரும்பாமல் போகலாம் என்று நான் படித்திருக்கிறேன். எனவே இறுதியாக 90% மகிழ்ச்சியாக இருக்கவும் 10% கவலைப்படுவதை நிறுத்தவும் வேண்டியிருக்கிறது. உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இயேசு தம்முடைய சிஷ்யர்களை வெளியே அனுப்பிய போது அவர்கள் 2 பேராக அனுப்பி சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் நோயற்றவர்களை குணப்படுத்தவும் பிசாசுகளை விரட்டவும் செய்தார். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் என்று சொன்னார். ஆனால் எவராகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தையை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசி உதறி போடுங்கள் என்றார். உங்கள் வாழ்க்கையில் வலி மிகுந்த அசட்டையை நீங்கள் அனுபவித்ததால் உங்களில் சிலர் உணர்ச்சி வசப்படுகின்றீர்கள். அது ஒருவேளை 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம், நேற்றும் இருந்திருக்கலாம். தேவன் இப்போது உங்களுக்கு சொல்கின்றார், அதை அசையுங்கள். உங்களை கீழாக மேலும் கீழாக இழுத்து செல்ல விடாதீர்கள். எதிரி உங்களுக்காக இடைவிடாமல் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த செய்தியை நீங்கள் கேட்காதீர்கள். நான் செஞ்ச தவறென்ன. இயேசு நம் பாவங்களை சுமந்தார், அவர் நம் அக்கிரமங்களை சுமந்து கொண்டார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தன் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று. எனவே இது எனக்கு மிக சுவாரஸ்யமாயிருக்கிறது. ரட்சிப்பிற்கு பின் தேவன் நமக்கு கொடுக்க விரும்பும் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய சரியான நீதி. ஏன் தெரியுமா? ஏனென்றால் பிசாசு கூடுதல் நேரம் வேலை செய்து நான் செய்கிற தவறு என்ன என்கிறான். உங்களைப் போல என்னால் அழக இருக்க முடியாது, நான் என்ன தவறு செய்தேன், உன்னை விட இன்னும் சில பவுண்டுகள் அதிக இடையில் இருக்கிறேன், நான் என்ன தவறு செய்தேன் என்பதை அவன் நம்மை உணர செய்வதை புரிந்து கொள்கிறான். உங்களுக்கு தெரியுமா, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஆனால் அநேகமாக நான் செய்யக்கூடிய விஷயங்களை விட நான் செய்ய முடியாத பல விஷயங்கள் இருக்கலாம். நான் ஒரு தொடர்பாளர். நான் மற்றவர்களுடன் பேசலாம், சொல்லலாம், எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை செய்ய முடியும். நான் நினைக்கிறேன் எனக்கு எழுதும் வரம் இருக்கிறது. நான் கொடுக்க விரும்புகிறேன், ஜனங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். ஆனால் என்னால் எந்த இசைக்கருவியும் இசைக்க முடியாது, என்னால் பாட முடியாது. அதாவது ஒழுங்காக ஒரு படத்தை கூட என்னால் வரைய முடியாது. நான் சரியான வேகத்தில் படிக்க முடியாது. ஆனால் ஒரு நாளில் அல்லது ஒரு விமான பயணத்தில் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கக்கூடியவர்களை நான் அறிவேன். வாரத்திற்கு 2 அல்லது 3 புத்தகங்களை படிக்கும் நபர்கள் எனக்கு தெரியும். மேலும் ஒரு வழியாக புரிந்து கொள்ள எனக்கு சிறிது நேரம் எடுக்கும். நான் வேதாகமத்தை மனப்பாடம் செய்ய முடியாது. எனக்கு நிறைய வேதம் தெரியும். ஆனால் நான் ஒரு நேரத்தில் அதிகாரங்களாக முழு அதிகாரங்களை மனப்பாடம் செய்ய முடியாது. அதிகாரங்களை மனப்பாடம் செய்தவர்களை அறிவேன். எல்லோரும் செய்கிறதை நான் செய்ய முயற்சித்தேன். ஆனால் நான் அதை இனி செய்ய மாட்டேன். இப்போது நானாக இருக்கிறேன். நானாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம். யாராவது என்னை நிராகரித்தால் அது அவர்களுக்கும் தேவனுக்குமானது. நீங்கள் அதே வழியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அசட்டை பண்ணப்படுவதற்கு அஞ்ச வேண்டாம். இயேசு ஒருபோதும் எப்போதும் உங்களை நிராகரிக்க மாட்டார், எப்போதும் செய்ய மாட்டார். சிலர் இப்போது அப்படிப்பட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பந்தயம் கட்ட என்னால் முடியும். அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வந்திருக்கும். சகோதரி, என் கணவர் ஒருபோதும் மாறமாட்டார், என் குழந்தைகள் ஒருபோதும் மாறமாட்டார்கள், நான் ஒருபோதும் என் சொந்த வீட்டை கட்ட முடியாது, நான் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். நான் இந்த எடையை ஒருபோதும் குறைக்க முடியாது. சாத்தான் நான் சொல்வதில் நிரம்பி இருக்கிறான். ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு என்றென்றும் இருக்கும் என்பதை சிந்திக்க வைக்க அவன் விரும்புவான். சிக்கல் இருக்கும்போது இதுவும் கடந்து போகும் என்று சொல்வதை நான் கற்றுக்கொண்டேன்.
ஏனென்றால் நீங்கள் என்றென்றும் எதையாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது நீங்கள் அதிகமாக உணரக்கூடியது மற்றும் தோற்கடிக்கப்பட்ட விஷயங்களில் அதுவும் ஒன்று. சரி, என்னால் அதை தாங்க முடியாது, இந்த வேதனை என்னைக்கு நீடிக்கும்? கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தன, இப்போது உங்களிடம் இல்லை, ஏனென்றால் தேவன் அதை கவனித்துக் கொண்டார். எனவே இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார், அதை அவர் பார்த்துக் கொள்வார் என்று இருங்கள். அது ஒருபோதும் மாறாது என்று பயப்படுகிறீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள். உங்கள் சூழ்நிலைகள் ஒருபோதும் மாறாது. உங்களிடம் ஒருபோதும் போதுமான பணம் இருக்காது. உங்களுக்கு ஒருபோதும் திருமணம் நடக்காது. உங்களுக்கு ஒருபோதும் சமாதானம் உண்டாயிருக்காது. நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவனை தவிர எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. தேவனால் மட்டுமே எல்லாம் கூடும். எனவே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விஷயங்கள் மாறப்போவதில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிறார் என்பதை அறிந்து நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ, எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே அதிலே திருப்தியாயிருங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் மாற்றத்தின் பயம் எப்படி? விஷயங்கள் ஒருபோதும் மாறாது என்று சிலர் அஞ்சுகிறார்கள். மற்றவர்கள் மாறிவிடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். மாற்றம் உண்டாவது நன்றாக இருக்கும். அது பயமாக இருக்கிறது. ஆனால் மாறாத எவரும் குப்பையாக எண்ணப்படுவார்கள். நாங்கள் 45 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறோம். அத்தனை ஆண்டுகளில் 35 ஆண்டுகள் நாங்கள் ஊழியத்தை நடத்தி வருகிறோம். தவிர அது தொடங்கிய போது மிக சிறிதாக தொடங்கினோம். அது எப்போதும் சிறிதாக இருப்பது போலவே எனக்கு தோன்றியது. ஆனால் படிப்படியாக அது வளர்ந்தது. நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்தோம். தேவன் எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். நாங்கள் மிக சிறப்பாக செய்து வந்தோம். மற்றும் நாங்கள் எல்லா வழிகளிலும் மாற்றங்களை செய்ய வேண்டி இருந்தது. எங்கள் ஆடை பாணிகள், எங்கள் இசை பாணிகள், எங்கள் மாநாடுகளை நடத்தும்போது நாங்கள் எப்படி மேடை அமைப்பது என்று எங்கள் தொலைக்காட்சி ஸ்டூடியோ, இவைகளை எப்போதும் புதுப்பித்து மேம்படுத்தி கொண்டே இருந்தோம். ஒன்று தெரியுமா, நீங்கள் பார்க்கும்போது அது நல்லா இருக்குது, அது எப்பவும் அப்படித்தான் இருக்கும்னு நாங்கள் அதை அப்படியே விட்டுடுவோம். நீங்கள் அப்படி நினைத்து உங்கள் வழியிலிருந்து விட்டீர்கள். உங்களை மாற்ற தயாராக வேண்டும். உங்களை மாற்ற தயாராக வேண்டும். நீங்கள் மாற தயாராக வேண்டும். சிலர் ஆமாம் நான் மாற்றத்தை விரும்பலைன்னு சொல்கிறாங்க. சரி, நாம் செய்யும் எல்லாவற்றையும் ஒருவரும் விரும்புவது இல்லை. தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அது நமக்கு சிறந்த விஷயம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம் சரீரத்தில் வெளிப்படும் என்ன ஒன்று, ஆரம்பத்தில் எல்லாம் உயர்ந்து நம் முகம் மேம்படையும். நம் சரீரங்கள் தொய்ந்து போகாது. நம் தோள்கள் தளராது. அவைகள் இப்போது இதை தானாகவே இயக்கும். என்னுடைய பங்கை செய்வதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். காலை வேளை நீங்கள் எழுந்திருந்து உங்கள் கண்ணாடியில் பார்ப்பது போல் தெரியும். வழக்கமாக இங்கே எல்லாம் அதிகமாக தெரியும். இப்போது கீழே இறங்கி இருக்கும். இந்த உயர்வு அந்த உயர்வு இருப்பதை குறித்து ஜனங்கள் பேசுவார்கள். அல்லது நம்மில் சிலர் முழு சரீர பலத்தையும் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். கீழே தொடங்கி மேலாக எல்லா நிலையிலும் எல்லாவற்றையும் மேலே இழுத்து என் தலையில் ஒரு முடிச்சு கட்டி அதை துண்டித்து விடுவது. எல்லாம் மாறும். நம் குழந்தைகள் வளர்ந்து வீட்டின் தேவைகளை சந்திக்கப் போவார்கள். நம் நண்பர்கள் மாறுவார்கள். நீங்கள் 10-15 ஆண்டுகள் ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கலாம். இப்போது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட இல்லாமல் இருக்கலாம். வணிக நிறுவனங்கள் மூடப்படலாம். சுற்றுப்புறத்தார் மோசமடையலாம். கஷ்டமான சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் இருவரும் சந்தித்து நாங்கள் இருவரும் வாழ்ந்த அந்த பழைய பகுதிக்கு சென்றோம். நாங்கள் வாழ்ந்த அந்த சுற்றுத்தார் இன்னும் ஒழுக்கமான வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆனால் டேவ் வளர்ந்த வீடு அனைத்தும் இப்போது சலித்திருந்தது. அது வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே சென்று அவர்களிடம் சொல்வீர்கள், சகோதரா, நான் எப்போதும் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன், எனக்கு எப்போதும் உன் நினைவுதான். ஆனால் எல்லாமே மாற்றத்தை தக்க வைக்காது. அப்படியேதான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஆம், அவர் மாற்றத்தை எதிர்கொண்டார். அவர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ளப் போகிறார் என்பது கூட அவருக்கு தெரியாது. மாற்றம் வந்து கொண்டிருந்தது. அது என்னவென்று அவருக்கு தெரியாது. நீங்கள் விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வைப்பதை குறித்து பேசுகிறீர்கள். அவர் விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வைத்தார். தேவன் யோசுவாவிடம் சொன்னது உங்களுக்கு தெரியும். இது யோசுவா அதிகாரம் 1 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் 9 வசனங்களில் அது சொல்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான் என்றார். ஆம், அது பெரிய செய்தி அல்ல. அவர்கள் ஏற்கனவே 30 நாட்களாக துக்கத்தில் இருக்கிறார்கள். அவர் மரித்து போனார் என்பது நன்றாக தெரியும். ஆனால் அந்த அறிக்கையின் பின்னால் இன்னும் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் தேவன் உண்மையில் சொல்வது என்னவென்றால், மோசே மரித்து போனான், இப்போது நான் அவருடைய இடத்தை பிடிக்க உங்களை அழைக்கிறேன். எனவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்திற்கு தயாராகுங்கள்.
தேவனின் வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அது நம் வாழ்வில் என்ன செய்கிறது என்பதை அறிவேன். பயத்தை பற்றி உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். சில குறிப்பிட்ட பயங்களை பற்றி பேசுவதற்கு நான் பின் செல்கிறேன். ஆனால் முதலில் பயத்தை பற்றி இன்னும் சில சிறந்த அடித்தள வசனங்களை நான் கொண்டு வருகின்றேன். முதலாவதாக 2 பேதுரு 3:14 வேதாகமம் கூறுகிறது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் என்று கூறுகிறார். மேலும் அவர் கடைசி காலங்களில் வரும் அறிகுறிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய், அதாவது இயேசு திரும்பி வரும்போது சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். தீவிரமான நம்பிக்கையில் அச்சங்கள் மற்றும் எதிர்ப்புகள் மற்றும் ஒழுக்க நெறியின்மை ஆகியவற்றிலிருந்து விடுதலையாயிருங்கள். இயேசு திரும்பி வரும்போது பயத்திலிருந்து விடுதலையோடு இருப்பதை பார்க்க விரும்புகிறார். மேலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க விரும்புகிறார். ரோமர் 1:17 வேதாகமம் கூறுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்பிக்கையுடனும் முன்னேறுகிறது, மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நம்பிக்கையாய் இருக்கிறது. இதை நான் விரும்புகிறேன். நாம் கிறிஸ்துவில் யார் என்பதை அறியும்போது அவர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் நாம் அவருக்கு ஒரு பொக்கிஷம் என்பதையும் அறிவோம். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அதை நம்பும்போது நடக்கும். அது நேரத்தை எடுக்கும். என்னுடன் என்ன தவறு என்ற மனநிலைக்கு மாறாக இது நேரம் எடுக்கும். உங்களில் சில விஷயங்கள் சரியானதாக இருக்கலாம் என்று நினைப்பதற்கும் முன்னேறுவதற்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும். கடவுள் தனது நீதியை நமக்கு தருகிறார். நாம் தேவனோடு சரியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்வதால் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கர்த்தராகவும் இரட்சகராகவும் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். மேலும் தேவனுடன் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்பதையும் தேவநீதியாக இருப்பது நம்முடைய உரிமை என்பதையும் நீங்கள் உறுதியாய் அறியும் போது அது நம் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். விசுவாசம் அதிகரிக்கும் போது தேவநீதியை அதிகம் புரிந்து கொள்வோம். தேவநீதியை அதிகம் புரிந்து கொள்ளும் போது அது விசுவாசத்தை இன்னும் கட்டி எழுப்பும். லூக்கா 18:1 பின்பு 8வது வசனத்தை படிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அது ஒரு நல்ல செய்தி இல்லையா? கைவிடாதீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலை என்று எதிர்கொண்டாலும் முயற்சியை கைவிடாதீர்கள். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் நீதியின் தேவன். இதன் பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தவறான விஷயங்களை சரி செய்கிறார். சீக்கிரத்திலே அவர் நியாயத்தையும் விரைவாகவும் கொண்டு வருவார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? எனவே தேவன் திரும்பி வரும்போது எதை காண விரும்புகிறார்? இயேசு திரும்பி வரும்போது நம்ம எல்லாம் கூட்டிக் கொண்டு தன் வீட்டிற்கு அழைத்து செல்லும் போது அவர் எதை பார்க்க விரும்புகிறார்? அவர் நாம் பயத்திலிருந்து விடுதலையாக இருப்பதை காண விரும்புகிறார். நாம் விசுவாசத்தில் இருப்பதை காண விரும்புகிறார். பயம் உங்கள் வாழ்வை கட்டுப்படுத்த அனுமதித்திருந்தால் நீங்கள் ஒரு திருமணத்தை இன்றே எடுப்பீர்களா? தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்ய தீர்மானியுங்கள். உங்களுக்கு பயம் இருந்தாலும் அதை நீங்கள் முனைப்போடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை பயம் ஆளுகை செய்து உங்கள் வாழ்க்கையை திருடுவதற்கும் இடம் கொடுத்து இயேசு உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து சம்பாதித்த மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் இருக்காதீர்கள். நான் இந்த வசனங்களை விரும்புகிறேன். அவை மிகவும் வல்லமை வாய்ந்தவை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஒரு உண்மையான மாறுபட்ட சூழ்நிலையில் இருந்தனர். உங்களை சிலர் சிந்திக்கலாம், அது வேறு யாரும் அல்ல, அது நான் தான். அவர்கள் முன்னால் சிவந்த சமுத்திரத்தை எதிர்கொண்டார்கள். தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அவர்களை விடுவிக்கும்படி மோசேயை அழைத்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் வனாந்தரத்தில் வழியாக நடத்தி செல்லும்படி அழைத்தார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும் என்று அவர் கூறினார். பல நல்ல விஷயங்கள். மேலும் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். மேலும் பார்வோன் அவர்கள் செல்ல அனுமதிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரது மனதை மாற்றிக்கொள்வார் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை அடைந்தார்கள். அவர்கள் முன்னால் அது இருந்தது. அவர்கள் பின்னால் பார்த்தார்கள், இங்கே எகிப்திய இராணுவம் வருகிறது. ஒரு கஷ்டமான இடத்தில் இருப்பதை பற்றி யோசியுங்கள். இந்த சிக்கலுக்கு பதில் இல்லாதது போல் இருந்தது. ஆகவே அவர்கள் ஓட விரும்பினார்கள். பயம் நமக்கு வரும்போது நடப்பது இதுதான். நாம் செய்ய நினைக்கும் முதல் விஷயம் ஓடுவது. ஆனால் மோசே மக்களுக்கு சொன்னது இதுதான். அவர் இதை சொன்னார் ஏனென்றால் தேவன் தன் இதயத்தில் இந்த காரியத்தை வைத்தார். பயப்படாதிருங்கள். இப்போது பயமே வராது என்ற அர்த்தமில்லை. அவர் ஓட வேண்டாம் என்றார். நீங்கள் நின்று கொண்டு
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றார். வாவ்! இந்த எகிப்திய பிரச்சனையோடு அவர்களில் சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் போராடிவிட்டார்கள். அப்போது தேவன் சொன்னார், நீங்கள் நிலைத்திருந்தால் ஓடவில்லை என்றால் நான் இதிலிருந்து உங்களை விடுவிப்பேன். அது இன்று சிலருக்கான ஒரு வார்த்தை. நீங்கள் நிலைத்திருந்தால், நீங்கள் உறுதியாக இருந்தால், நீங்கள் இப்பொழுது எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலையிலிருந்து ஓடவில்லை என்றால் கடவுள் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவார். நீங்கள் அந்த எதிரியை வீழ்த்துவீர்கள். என்ன பிரச்சனை? அதோடு முடிந்துவிடும். மேலும் 2 நாளாகமும் 20:17 யோசபாத் தனக்கு எதிராக வந்திருக்கும் சில எதிரிகளை குறித்து கேள்விப்படுகிறார். யோகாபியர்கள், அம்மோன் புத்திரர், ஏதோமியர்கள், நமக்கும் அப்படிப்பட்ட பெயர்கள் உள்ள எதிரிகள் இருக்கிறார்கள். முறுமுறுக்கும் நம்முடைய அயலாராக இருக்கலாம், கடின எஜமானராக இருக்கலாம், அல்லது பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம். நம்ம எல்லோருக்கும் பல எதிரிகள் உள்ளனர். அவர்கள் பயந்தார்கள். சிக்கல்களை கொண்டிருக்கும் போது நாம் உணர்கிற முதல் விஷயம் பயம்தான். ஆனால் அவர்கள் சரியானதை செய்தார்கள். அவர்கள் தேவனிடம் சென்ற ஆலோசனை கேட்க விரும்பினார்கள். கடவுள் சொன்னது இதுதான். ஓ, நான் இதை விரும்புகிறேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஓ, இதை கைத்தட்டி நாம் கொண்டாட வேண்டும். நாற்காலியில் மேலும் கீழுமாக குதித்து நாம் கொண்டாட வேண்டும். ஓ ஓ ஓ நாற்காலியிலும் சோபாவிலும் கொண்டாடுங்கள். யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அதை நாம் விரும்புகிறோம் இல்லையா? நம் காரியங்களை எதிர்கொள்ளும் போது தேவன் எப்போதும் கூட இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போது நாம் கொண்டிருக்கும் சில பயங்களை குறித்து பார்ப்போம். நாங்கள் இப்போது பல விஷயங்களை பற்றி பேசினோம். இப்போது நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை பெறமாட்டோம் என்ற பயத்தை பற்றி பார்ப்போமா? பாருங்கள், இந்த பயத்தை பற்றி யாரும் உங்களிடம் இதுவரை பேசியிருக்க மாட்டார்கள். ஆனால் நம் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பயம். நாங்கள் விஷயங்களை விரும்புகிறோம், நாம் அவைகளை தேவனிடம் கேட்கிறோம். அவர் வேகமாக செயல்படவில்லை என்றால் நாம் நம்முடைய சொந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் இல்லையா? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நினைத்தபடி தேவன் செயல்படவில்லை என்றால் உங்களுக்கு என்று ஒரு சொந்த திட்டம் இருக்கிறதா? உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் நினைத்தபடி தேவன் செயல்படவில்லை என்றால் உங்களுக்கென்று ஒரு சொந்த திட்டம் இருக்கிறதா? இங்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உள்ளது. தேவன் ஆபிரகாம் மற்றும் சாராளுக்கு வாக்குறுதி அளித்தார். அவருடைய சொந்த உடலில் இருந்து ஒரு குழந்தையை பெறுவார்கள் என்றார். அது சாத்தியமற்றது. அவர்கள் இருவரும் குழந்தை பெறும் வயதை தாண்டி விட்டார்கள். நான் குழந்தைகளை வைத்திருக்கும் போது அந்த குழந்தை பெறும் வயதை தாண்டி பல வருடங்களாகிவிட்டது. மேலும் அவர்கள் ஒரு காலம் வரை காத்திருந்தனர். ஆனால் காத்திருந்து அலுத்து போனார்கள். ஆகவே தங்கள் சொந்த பிரகாசமான யோசனையை செயல்படுத்தினார்கள். நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கும் போது இப்படிப்பட்ட உன்னதமான யோசனைகள் உங்களுக்கு வருகிறதா? ஓ, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். ஓ, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆக சாராளுக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது. அவளுடைய பணிப்பெண் ஆகாரை தன்னுடைய கணவருக்கு 2ஆம் மனைவியாக கொடுக்க நினைத்தாள். நல்லது, உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பெண்ணும் உங்கள் கணவருக்கு மற்றொரு பெண்ணை கொடுத்துவிட்டு அது நன்றாக வேலை செய்யும் என்று எதிர்பார்க்க மாட்டாள். அவள் ஆகார் வழியாக ஒரு குழந்தையை பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் அது வேலை செய்யவில்லை. அதாவது அவர்கள் குழந்தையை பெற்றார்கள். ஆனால் இந்த 2 பெண்களுக்கு இடையில் அந்த நேரத்திலிருந்து ஒரு போரே நடந்தது. முழு விவரத்திற்குள்ளும் நான் செல்லப்போவதில்லை. ஆனால் குறிப்பு என்னவென்றால், வேதம் மாம்சத்தின் கிரியைகளை பற்றி பேசுகிறது. மற்றும் மாம்சத்தின் கிரியைகள் என்றால் அவைகள் செயல்படாதவைகள் என்று அர்த்தம். இப்போது தேவன் நாம் வேலை செய்யும்படி விரும்புகிறார். ஆகவே வேலை செய்யுங்கள். ஒரு நல்ல நேர்மையான வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் கையிட்டு வேலை செய்யுங்கள். இது மாம்சத்தின் கிரியைகளை காட்டிலும் வித்தியாசமானது. மாம்சத்தின் கிரியைகள் என்றால் நம் ஆற்றலை கொண்டு தேவனுடைய செயல்களை செய்ய முயற்சிப்பது. ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஒன்று வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அது கிடைக்காது என்ற பயத்தில் சென்று விடுகின்றோம். ஆகவே அதை செயல்படுத்துவதற்கு எல்லா குறுக்கு வழிகளையும் செயல்படுத்த முயற்சித்து இன்னும் ஆழமான பிரச்சனைகளுக்கும் செல்கிறோம். யாக்கோபு 4:1 மற்றும் 2 கூறுகிறது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? நம்முடைய விருப்பங்களால் தான். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள்.
நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் செய்யாததாலே உங்களுக்கு சிந்திக்கிறதில்லை என்று கூறுகிறது. ஆகவே நாம் எதையாவது விரும்பினாலோ அல்லது நமக்கு ஒன்று தேவைப்பட்டாலோ நாம் தேவனை கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பின்பு அதை அவரிடம் விட்டு விடுங்கள். இது எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல முடியாது. கடவுள் அதை எப்படி செய்வார் அல்லது அவர் எப்போது செய்வார் என்று உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என காட்டினால் அதை செய்யுங்கள். ஏனென்றால் நாம் தேவனோட பங்காளராக இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்காக தானே செய்வதில்லை. ஆனால் நாம் உணர்ச்சி வசப்பட்டு அலைந்து திரிந்து காரியங்களை செயல்படுத்த முயற்சிக்கும் போதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறை செய்ய ஆரம்பிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். ஓ, அது மிக நல்லது. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். தோல்வியின் பயம் அது மிகவும் பெரியது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏதோ ஒன்றில் தோல்வி அடைவது உங்களை தோற்றவர் ஆக்காது. உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவரும் வெற்றி பெறும் வழியில் தோல்விகளை சந்திக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வேறு வார்த்தையில் சொன்னால், வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டவற்றின் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், நான் செய்த தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், அல்லது பிறரிடம் நான் கண்ட தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். நாம் நம் தவறுகளிலிருந்து மாத்திரம் கற்றுக்கொள்வதில்லை, பிற மக்களின் தவறுகளில் இருந்தும் கற்றுக்கொள்ள முடியும். நான் இளம் வயதில் ஊழியத்தில் வளர்ந்து வந்தபோது பிற ஊழியக்காரர்கள் செய்யும் காரியங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இது சரியானதா தெரியலையே என்று நினைத்தேன். முடிவில் அவர்கள் அதன் நிமித்தம் பெரும் சிக்கலுக்குள்ளானார்கள். உங்கள் தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். தவறுகள் அபாயகரமானவை அல்ல, தோல்வி ஆபத்தானது அல்ல, மற்றும் ஒரு காரியத்தில் தோல்வியடைவதன் அதன் முடிவும் அல்ல. நீங்கள் தோல்வியடையக்கூடிய ஒரே வழி முயற்சியை கைவிடுவது. எடிசன் அவர் லைட் பல்பை கண்டுபிடிக்கும் போது கூறினார், அது 2000 அடிகள் கொண்ட ஒரு பயணம். அவர் உண்மையிலேயே சொன்னார், வேலை செய்யும் கருவியை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக 2000 வித்தியாசமான விஷயங்களை முயற்சித்தார். வாவ்! பெரும் சாதனைகளை படைத்திருக்கும் இந்த மிகச்சிறந்த பல ஜாம்பவான்கள் சாதிக்கும் முன் எத்தனை முறை விழுந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். வால்ட் டிஸ்னி ஒரு வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டார், ஏனென்றால் அவருக்கு எந்த படைப்பாற்றலும் இல்லை என்று சொன்னார். கற்பனை செய்யுங்கள், அவர் இப்படி சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? சரி, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவு தான் கண்டம் போல, எனக்கு படைப்பு திறன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ என்று. மற்றவர்கள் உங்களுக்கு சொல்வதை கேட்பதை நீங்கள் எப்போது நிறுத்தப் போகிறீர்கள்? தேவன் சொல்வதையும் உங்கள் மனதில் இருப்பதையும் கேட்க ஆரம்பியுங்கள். இதை நான் செய்ய முடியாது என்று பலர் சொன்னார்கள். நீங்கள் அதை செய்ய முடியாது, நீங்கள் ஒரு பெண். நான் தேவனிடம் சென்று சொன்னேன், என்னால் அதை செய்ய முடியாது, நான் ஒரு பெண். அவர் சொன்னார், நீ ஒரு பெண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்யணும்னு தேவன் சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் அதை செய்ய முதல் நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை செய்ய முடியும். ஆனால் எல்லாமே முதல் படியிலிருந்து சரியான முறையில் செல்லப்போவதில்லை. நீங்கள் செய்ய முயற்சிக்கும் பல காரியங்கள் முதல் முயற்சியில் சரியாக செயல்படாமல் தான் இருக்கும். இதை சொல்ல என்றைக்குமே நீங்கள் தயங்காதீங்க. தேவன் அதை சொன்னார்னு நினச்சேன், நான் அதை செய்யணும்னு அவர் விரும்பணும் தான் நான் நினச்சேன், ஆனால் நான் தவறு செஞ்சேன். அதை பற்றி நீங்கள் எந்த வெட்கமும் பட வேண்டியது இல்லை. நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம், முன்னேறி செல்லலாம். மனக்காயத்தால் ஏற்படும் பயத்தை பற்றி என்ன? வாவ், அதுவும் ஒரு பெருமச்சம் என்று நினைக்கிறேன். எத்தனை முறை நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்கிறோம் மற்றும் நெருங்கிய உறவுகளை முற்றிலுமாய் தவிர்க்கிறோம். நாம் மறுபடியும் காயப்படக்கூடாது என்று நினைக்கின்றோம். ஒருவரோடு நெருங்கி பழகிவிட்டால் மறுபடியும் காயப்படும் என்று நினைக்கின்றோம். அதிலும் முக்கியமாக நீங்கள் பல மக்களால் இதற்கு முன் காயப்படுத்தப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே பாதுகாக்கும் மனநிலைக்கு உட்படுத்தப்பட்டு உங்களை சுற்றி அரண்களை கட்டி எழுப்புவீர்கள். அதன் விளைவாக நீங்கள் விரும்பும் நல்லுறவுகளை வளர்க்காமலேயே விட்டுவிடுவீர்கள். நான் நேர்மையாக இருந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மக்களோடு உறவு கொண்டால் நிச்சயமாக காயப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் நிச்சயம் காயப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் குழந்தைகளை பெற்றால் மனக்காயம் ஏற்படும் சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். இது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதனால்தான் நமது பரிகாரியாகிய இயேசு நமக்கு தேவை. உங்கள் பரிகாரியிடம் சென்று சுகத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் காயம் என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. காரியங்களில் ஈடுபட்டு வாழ்வதை குறித்து பயப்படாமல் இருங்கள். உங்கள் வாழ்க்கையை வாழ்வதை குறித்து பயப்படாமல் இருங்கள். பலர் திருச்சபைகளுக்கு செல்கிறார்கள். அங்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது. அங்கு ஊழியம் செய்வதற்கு பல கமிட்டிகளில் ஆற்றல் தேவைப்படுகிறது. அவைகளில் ஈடுபட விரும்பவில்லை என்று எத்தனை பேர் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம்? பல
வேளைகளில் அதற்கு காரணம் என்னவென்றால் அதில் ஈடுபட்டால் நிர்வாகம் நம்மை தவறாக நடத்திவிடும் என்பதுதான். ஆகவே காயப்படுவது குறித்த அச்சத்தில் நீங்கள் வாழ வேண்டாம். அப்படியே காயப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எப்போதும் மீள முடியும். தேவன் ஒரு மீட்பின் தேவன், நம்மை மறுபடியும் கட்டி எழுப்பும் தேவன் அவர். நீங்கள் எந்த பகுதியில் காயப்பட்டிருந்தாலும் சரி, அந்த பகுதியில் தேவன் உங்களை குணமாக்க முடியும். எந்த பகுதியும் இயேசுவால் குணமாக்க முடியும். மக்கள் என்னை பற்றி பேசுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். யாரும் என்னை பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எல்லோரும் என்னை பற்றி மறந்து விடுவார்கள். யாரோ ஒருவர் என்னை புண்படுத்துவார். மக்கள் என்னை பயன்படுத்துவார்கள். ஒருவரும் நம்மை காயப்படுத்தாதபடிக்கு நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்கின்றோம். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்க கடினமாக உழைக்கிறோம். அப்போதுதான் மற்றவர்கள் எல்லாம் நமக்கு கீழே இருப்பார்கள் இல்லையா? நாம் முதல்வராக இருக்க விரும்புகிறோம், எல்லோருக்கும் மேலாக இருக்க விரும்புகிறோம். ஒன்று தெரியுமா? அது மிக கடினமான உழைப்பு. கடவுள் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மீது சுமத்தும்படி விரும்புகிறார். அவர் நம்மை கவனித்துக் கொள்ளட்டும். உங்கள் வாழ்க்கையின் பாரங்களை அவர் மீது சுமத்தும் போது இதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்கள் பாரங்களை இன்றே தேவன் மீது சுமத்துவீர்களா? அவைகளை விட்டு விடுவீர்களா? இன்று இரவே உங்களுக்கு உதவி தேவை என்றால், இன்று மாலை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு மாலையாக இருக்க விரும்பினால், உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளும் மனப்பான்மையை நிறுத்தி கொள்ள ஒரு முடிவெடுங்கள். உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தரின் மீது சுமத்துங்கள். அப்போது உங்களை காட்டிலும் தேவன் உங்களை நன்றாக பராமரிப்பார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போது உங்கள் ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு தேவையானதை செய்ய நான் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. நிச்சயமாக நீங்கள் உங்களை நன்கு கவனித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அந்த கவலையையும் பயத்தையும் உங்கள் மீது சுமப்பதை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு உறவுக்குள் வர நினைத்தால், ஒரு நண்பத்துவம் அல்லது உறவு, அப்போது எதிரி உங்களிடம் வந்து நீ காயப்படுவாய் என்று சொல்லும்போது அது உங்கள் தீர்மானத்தை தடை பண்ண அனுமதிக்காதீர்கள். நீங்கள் தைரியமாக திரும்பி சொல்லுங்கள், நான் காயப்பட்டாலும் கூட தேவன் என்னை குணமாக்குவார். அற்புதமான, முழுமையான, உற்சாகமான, சுவாரஸ்யமான வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் நீங்கள் காயப்படும் போது நீங்கள் பழிவாங்க முயற்சிக்காதீர்கள். கர்த்தர் சொன்னார், பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று. எனவே நீங்கள் காயப்படும் போது உடனடியாக மன்னித்து விடுங்கள். உங்களை காயப்படுத்தி அவருக்காக ஜெபியுங்கள். பின்பு தேவன் அந்த நபருடன் இடைப்படட்டும். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளும் முயற்சியில் எப்போதும் இருக்க வேண்டாம். பயம் ஒரு முட்டுச்சந்து, ஆனால் விசுவாசத்திற்கு எப்போதும் எதிர்காலம் உண்டு. அதை மறுபடியும் சொல்கிறேன், பயம் ஒரு முட்டுச்சந்து, ஆனால் விசுவாசத்திற்கு எப்போதும் எதிர்காலம் உண்டு. இப்போது சோதனைகள், கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள் பற்றிய பயத்தை பற்றி என்ன பாருங்கள். நான் முன்பு குறிப்பிட்ட இந்த தீய கிளர்ச்சிகளை போன்றவை இவை. நான் பிரச்சனை குறித்து அஞ்சுகிறேன். ரோமர் 8 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே என்று வேதம் கூறுகிறது. ஜெயம் கொள்கிறவர்கள் என்றால் எனக்கு தெரியும். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்றால் என்ன? நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது, அதை பற்றி யோசித்து பார்த்தபோது, அதை பற்றி கர்த்தரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். முற்றிலும் ஜெயம் கொள்கிறது என்றால் என்ன? என் இருதயத்தில் அவர் வைத்த காரியம் என்னவென்றால், முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன் என்றால் ஒரு பிரச்சனை உருவாக்குவதற்கு முன்பாகவே அதற்கான வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்வதுதான். வாவ்! அப்படி என்றால் என்ன? பிரச்சனை குறித்து கவலைப்பட வேண்டாம். சோதனைகள் மற்றும் துன்பங்களுக்கு பயப்பட வேண்டாம். என்னை நேசிக்கும் கிறிஸ்துவின் மூலம் நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறபடியால் எனக்கு எதிராக வரும் விஷயங்களை பார்த்து நான் அஞ்ச மாட்டேன். இயேசு என்னை நேசிப்பதால் அவர் என்னை கவனித்துக் கொள்வார் என்பதை நான் அறிவேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல. நீங்கள் உங்கள் கண்கள் இயேசுவின் மீது வைத்திருந்தால், அந்த சூழ்நிலையில் அவரை மாத்திரம் நம்பினால், நீங்கள் அவைகளிலிருந்து மேலே வருகிறீர்கள். மார்க் அத்தியாயம் 4 பெரிய எடுத்துக்காட்டு இருக்கிறது. இயேசு படகில் சீடர்களுடன் ஏறி நாம் அக்கறைக்கு செல்லலாம் என்று கூறினார். சரி, ஒரு காரியம் நடக்கும் என்று இயேசு சொல்லும்போது நீங்கள் நம்ப வேண்டும், ஏனென்றால் அதுதான் நடக்கும். நான் எப்போதும் சொல்வேன், ஒரு ஆரம்பம் மற்றும் முடிவு உண்டு, ஆனால் அதற்கிடையில் ஒரு நடுப்பகுதியும் உள்ளது. நடுப்பகுதியை சந்திக்காவிட்டால் முடிவுக்கு வர மாட்டீர்கள். மேலும் பல மக்கள் ஒரு நல்ல தொடக்கத்தை பெற்றுள்ளார்கள். தொடங்குவது மிக எளிதானது, தொடங்குவது மிக உற்சாகமானது. ஒவ்வொருவரும் கைத்தட்டி வரவேற்பார்கள். நீங்கள் முழு ஆர்வமும் உற்சாகமும் கொள்வீர்கள். ஆனால் நடுப்பக்கத்தில் வந்த பிறகு அது ஒரு நீண்ட நேரம் எடுக்கும் மற்றும் உங்கள் பயணம் நீங்கள் நினைத்ததை விட நீண்ட நேரம் எடுக்கும் மற்றும் கடினமானதாகவும் இருக்கும்.
பொதுமக்கள் எல்லோரும் கை தட்டுவதை நிறுத்தி விடுவார்கள். அப்போதுதான் உங்கள் குணாதிசயம் வெளிப்படும். நீங்கள் செய்ய துவங்கியதை தொடர்ந்து செய்வீர்களா, அல்லது பயத்தில் அதை விட்டு ஓடி போய் விடுவீர்களா? இங்கே எல்லோருமே அந்த படகில் ஏறினார்கள். அப்போது பேரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு புயல் காற்று வீசியது. என்ன தெரியுமா? அந்த புயலை பற்றி எந்த முன்னெச்சரிக்கையும் இருந்திருக்காது. நம் வாழ்க்கையிலும் எவ்வித எச்சரிக்கை இல்லாமல் பிரச்சனைகள் வரும். நாளை எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இதில் ஆறுதலான ஒரு விஷயம் என்னவென்றால், நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன். அது தீயதாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையால் அதோடு நான் இடைப்பட முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவள். இப்போது நான் நேரங்களை கொண்டாடுவேன் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் நான் அவர் மூலமாக ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள எனக்கு உதவுமாறு கேட்டு அந்நேரத்திலும் என் வாழ்க்கையை அனுபவிக்க வழி தேடுவேன். ஒன்று தெரியுமா? ஒரு பிரச்சனை இருப்பதால் நீங்கள் சோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதில் எந்த தவறும் இல்லை. அதை மீண்டும் சொல்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை இருப்பதால் நீங்கள் சோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இங்கு சீஷர்கள் எல்லாம் கலக்கமடைந்தார்கள். ஏனென்றால் அங்கு ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது. ஆனால் இயேசுவோ ஒரு தலையணையில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் தூங்கிக் கொண்டிருப்பதை போல உணர்கிறீர்களா? எழுந்திருங்கள் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அவர்கள் இயேசுவை எழுப்பினார். அவர் எழுந்து புயலை அமைதிப்படுத்தினார். ஆனால் அவர்களுடைய அவநம்பிக்கையையும் அவர் கடிந்து கொண்டார். அடுத்து என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இதை நேசிக்கிறேன். அதிகாரம் 5:1 கூறுகிறது, அவர்கள் அக்கறைக்கு வந்தார்கள். இதே சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலும் பலமுறை நடந்திருப்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன். சரி ஜாய்ஸ், நான் உங்களோட படகுல வர்றேன், நாம் சேர்ந்திருப்போம், முடிவில் நாம் இங்கே வந்துடுவோம். திடீர்னு புயல் வீசும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த புயல்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் தேவனோடு கூட பயணித்து தொடர்ந்து விசுவாசிக்கும் போது என்ன நடந்தது? நாங்கள் அக்கறைக்கு வந்து சேர்ந்தோம். உங்கள் வாழ்விலும் நான் காண்பது என்னவென்றால், நீங்கள் அக்கறையிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை. எனவே இப்போது உங்கள் விசுவாசத்தை கைவிட்டு விடாதீர்கள். தொடர்ந்து விசுவாசியுங்கள். இயேசு திரும்பி வரும்போது விசுவாசத்தோடு இருப்பவர்களை காண்பாரா, பயத்திலிருந்து விடுதலையோடு இருப்பவர்களை காண்பாரா? கிளர்ச்சியை தூண்டும் உணர்வுகளிலிருந்து விடுதலை. நீங்கள் இன்று இரவு உங்களுக்கு மிக முக்கியமான இரவு என்று நினைக்கின்றேன். உங்களில் சிலருக்கு கடவுள் சில அற்புதமான விஷயங்களை வைத்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இது உங்களுக்கு ஒரு சிறந்த தூக்கத்தை தரும். உறுதியாயிருங்கள், நிலைத்திருங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைக்கான எல்லா வல்லமையும் உங்களுக்கு உண்டு. நாம் பாடுகள் மற்றும் சோதனைகளின் காலங்களில் வாழ்கிறோம். யோவான் 16:33 இயேசு சொன்னார், இந்த உலகில் உங்களுக்கு பாடுகள் உண்டு. இது ஒரு வாக்குறுதி. ஆனால் அவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வேறு வார்த்தைகளில் அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், ஆனால் நான் ஏற்கனவே சரி செய்து விட்டேன். இது ஏற்கனவே சரி செய்யப்பட்டுள்ளது. உங்கள் விசுவாசத்தை என்மேல் வையுங்கள், உற்சாகப்படுங்கள், உங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள். 1 கொரிந்தியர் 16:9 பவுல் கூறினார், இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் முன்னேறி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை விசுவாசிக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும். எதிரியானவன் வந்து ஒரு புயலை வீச செய்து, நீ ஆரம்பத்திலிருந்து தேவ சத்தத்தை கேட்கவில்லை என்று உங்களை நம்ப வைக்க கடுமையாக முயற்சிப்பான். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகிறது. உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது. நீங்கள் நிச்சயமாக கரைக்கு செல்ல போகின்றீர்கள். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். எதிரி உங்கள் இடத்திலிருந்து அதை பறித்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாயா 41 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கூறினார். இந்த செய்தியை முடிக்க இது ஒரு நல்ல இடம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லையே, தேவன் உங்களுடன் இருப்பதால். அவர் என்ன செய்ய போகிறார் எனக்கு தெரியாது, ஆனால் அது சரியான விஷயமாக இருக்கும். அவர் எப்போது அதை செய்வார் எனக்கு தெரியாது, ஆனால் அது சரியான நேரமாக இருக்கும். நீங்கள் ஓய்வெடுக்க நான் விரும்புகிறேன்.
ஏனென்றால் நீங்கள் கற்பனை செய்வதை காட்டிலும் தேவன் உங்களை மிக அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே பயத்தின் மூலம் பிசாசு உங்களிடமிருந்து அதை திருடி போடுவதை அனுமதிக்காதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இங்கு எங்களோடு இணைந்திருக்கும் இந்த அருமையான மக்களை அப்பா, அவர்களுக்கு பயம் பற்றிய ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் என்று ஜெபிக்கிறேன். அந்த பயம் அவர்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க அவர்கள் விடக்கூடாது. அவர்கள் பயத்தை உணர்ந்தாலும் அதையும் தாண்டி கிறிஸ்துவின் மூலம் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய முடியும் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவரே அவர்களின் பலன். இன்று உற்சாகம் அடைந்து உயர்த்தப்படுவார்களாக. இன்று ஒரு புது பலனடைந்து புத்துணர்ச்சி அடைந்து வெகு சீக்கிரத்தில் தங்கள் வாழ்வில் நல்ல காரியங்களை காண்பார்கள் என்று நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.